ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. ஸ்ரீசக்கர தத்தபீட்டம் காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீசக்கர தத்தபீட்டத்தில் பூரி ஜெகநாத் சுவாமிக்கு குரு பௌர்ணமி அன்னைக்கு பிரதிஷ்டாபனை நடந்திருக்கு. சுவாமியோட உத்தரவுப்படி இங்க பூரி ஜெகநாத சுவாமியோட விக்கிரகங்களும் அவரோட சுதர்சன யந்திரமும் பஞ்சலோகத்திலும் 2 அடி பஞ்சலோகத்திலும் சுதர்சன யந்திரமும் கூட பிரதிஷ்டாபனை ஆயிருக்கு. சுவாமியோட உத்தரவு எப்படி வந்திருக்குன்னா, இந்த இடத்துல ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் தான் பிரதான தெய்வம். காஞ்சிபுர க்ஷேத்திரத்துல ஸ்ரீ சக்கர தத்தபீட்டத்துல ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி இந்த இடத்துல தன்னுடைய சத்தியோக ஸ்தாபனத்துக்கு ஏற்பாட்டு பண்ண சொல்லி ஆக்னை கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நடந்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு 2 வருஷம் முன்னாடி சுவாமி ஸ்ரீசக்கர தத்தபீட்டத்துல பூரி ஜெகநாத சுவாமிக்கு கூட அவர் பிரதிஷ்டாபனை பண்ண சொல்லி சுதர்சன யந்திரத்தோட பிரதிஷ்டாபனை பண்ண சொல்லி ஆக்னை பண்ணிருக்காரு. ஏன்னா ஸ்ரீபாத வல்லவரோட பவிஷ்யவாணி இது. ஏன்னா கலியுகத்துல எல்லா பிரளயங்களும் பௌத்திகமா மனுஷங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது இந்த ஸ்ரீசக்கர தத்தபீட்டத்துக்கு அவங்களோட கோரிக்கைகளும் அவங்களோட கஷ்டம் எல்லாம் தீரும் போது அதே சமயத்துல பிரளயம் அங்கெங்க கொஞ்சம் கொஞ்சமா சாமானிய பிரளயம் நடந்து மறுபடி சத்தியுக ஸ்தாபனத்துக்காக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி இந்த இடத்துல சத்தியுக ஸ்தாபனத்துக்காக நிறைய ஏற்பாட்டுகள் பண்ண சொல்லி ஆக்ஞை கொடுத்திருக்காரு. அதுல பாகமா இங்க ஸ்ரீ பூரி ஜெகநாத சுவாமிக்கும் கூட கொண்டு வா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்ரீ பூரி ஜெகநாத சுவாமி 2 வருஷம் முன்னாடியே சுவாமி ஆக்னா கொடுத்திருக்காரு. சரி, சுவாமிக்கு எப்படி செய்யணும்? பஞ்சலோகத்துல செய்யணுமா, கல் விக்கிரகமா செய்யணுமா, எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா நம்மளோட ஸ்ரீசக்கர தத்தபீட்டத்துல எல்லா விக்கிரகங்களும் கூட மார்பிள் சிலை தான் இருக்கு. அப்புறம் கருங்கல அம்பாளோடது மட்டும் கருங்கல சிலை இருக்கு. சரி, சுவாமிக்கு எந்த மாதிரி செய்யணும், எப்படி உத்தரவு வரும்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் சுவாமி பம்மல்ல எங்க சொந்த வீட்டுல ஓன் ஹவுஸ்ல எப்பவுமே ஒரு 15 வருஷம் முன்னாடி வீட்டுக்கு பேக் சைடு ஒரு சின்ன இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் சின்னதா ஒரு விநாயகர் ஷிரடி சாய்பாபாவோட விக்கிரகங்களை வச்சு சின்னதா மந்திரம் கட்டிருக்கேன். அதே இடத்துல ஒரு தேக்கு மரத்தை அது தானாவே வளர்ந்தது. அந்த தேக்கு மரத்து கீழே நாங்க அப்போ பாபாக்கும் விநாயகருக்கும் வைக்கும் போது நிறைய தத்தாத்திரேயர் மந்திரம், நிறைய மந்திரங்கள் நிறைய புஸ்தகத்துல ஏதி அங்க பதிச்சிருக்கும். அப்ப அந்த எனர்ஜி கூட அந்த மரத்து கீழே போய் சேர்ந்ததோ என்னமோ, சுவாமி அந்த மரத்தை காட்டி இந்த மரத்துல பூரி ஜெகநாத விக்கிரகங்களை செய்ய 2 வருஷம் முன்னாடியே ஆக்னை கொடுத்திருக்காரு. அப்பத்து வரைக்கும் எனக்கு தெரியாது மரத்துலதான் பூரி ஜெகநாத விக்கிரகங்கள் வேப்ப மரத்துல பூரி ஜெகநாத் இடத்துல செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எனக்கு தெரிய வந்தது. அப்போதான் நிறைய புத்தகங்கள் மூலியமா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அப்போ இந்த ஆக்னை கொடுக்கும்போது சுவாமி அந்த மரத்தை நான் 2 வருஷமா வீட்டிலவே வச்சிருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாரு செய்வாங்க பூரி ஜெகநாத சுவாமி விக்கிரகங்கள் அந்த செதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 வருஷமா நாங்க தேடிட்டே இருக்கோம். அப்போ கரெக்டா சுவாமி இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணு, சுதர்சன யந்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுதர்சன யந்திரத்துக்காகவும் நாங்க நிறைய இடத்துல விசாரிச்சோம், யாரால செய்ய முடியல. கடைசியில ஒரு இடத்துல 20 நாள்ல செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதையும் குரு பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி சொன்னபடி உத்தரவுபடி அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சுதர்சன யந்திரமும் ரெடி ஆயிடுச்சு. அதே சமயத்துல சுவாமியோட விக்கிரகங்கள் இன்னும் ரெடி ஆகல. யாரு செய்வாங்க? சரி, குஜராத் கூட அனுப்பிச்சுட்டு அங்க செய்யலாமா, கும்பகோணம்ல செய்யலாமா, எங்க செய்யலாமன்ட்டு தேடிட்டே இருக்கும்போது கரெக்டா எனக்கு சுவாமி ஒரு இடம் காமிச்சாரு. அதையும் எங்க வீட்டுக்கிட்ட தான், எதையும் பம்மல்ல தான் சுவாமி காமிச்சு ஒரே வாரத்துல சுவாமி அழகா ரெடி ஆயிட்டு அவங்களோட சிம்ஹாசனத்தினோட ரெடி ஆயிட்டு அழகா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஸ்ரீசக்கர தத்தபீட்டம் காஞ்சிபுரத்துல.
இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் అంటే சுவாமியோட உத்தரவுபடி சுவாமியோட ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமியே அந்த பூரி ஜெகநாத சுவாமியா தரிசனம் கொடுத்துருக்காரு அவங்களோட பக்தர்களுக்கு. அதனால ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமிக்குள்ள 33 கோடி தேவத்தங்களும் அடங்கும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு இது ஒரு நிதர்சனம். அதனால இந்த இடத்துல காஞ்சிபுரத்துல பூரி ஜெகநாத சுவாமி சுதர்சன சக்கரத்தோட உங்களுக்கு எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்கும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி அவரோட அனுகிரகம் பெறுங்க. ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா.